மத்திய பிரதேசத்தில் உள்ள பாலகட் என்ற மாவட்டத்தில் சச்சின் நாக்புரே என்ற இளைஞரை கடித்த விஷப்பாம்பு அடுத்த 5 நிமிடத்தில் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் பாம்பு இறந்ததற்கு அவரை கடித்தது காரணமா அல்லது என்ன என்பதை மருத்துவர்கள் ஆய்வு செய்து உறுதி செய்தால்தான் உண்மை தெரியவரும். அதேநேரம் கடந்த 7-8 வருடங்களாக வேம்பு, மா, நாவல் மரம் உள்ளிட்ட மூலிகை குச்சிகளால் பல் விளக்குவதால் பாம்புக்கு தன் உடல் விஷமாகியிருக்கலாம் என கடிபட்டவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் பாலகாட் மாவட்டத்தில் பாலகாட்டின் குட்சோடி கிராமத்தில் சச்சின் நாக்புரே என்ற 25 வயது இளைஞர் வசித்து வருகிறார். இவர் ஒரு கார் மெக்கானிக் ஆவார். சச்சின் நாக்புரே வியாழக்கிழமை அன்று தனது பண்ணைக்குச் சென்றார். அப்போது அவர் தற்செயலாக பாம்பை மிதித்துவிட்டார். இதனால் அந்த பாம்பு அவரை கடித்தது. இருப்பினும் மனிதனை கடித்து அந்த கடும் விஷம் உள்ள பாம்பு அடுத்த 5-6 நிமிடங்களுக்குள் உயிரிழந்துவிட்டது. அதே நேரம் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட சச்சின் நாக்புரே தற்போது ஆபத்தில் இருந்து மீண்டு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பொதுவாக வல்லுநர்களின் கூறும்போது ஒரு மனிதனை கடித்த பிறகு ஒரு பாம்பு இறப்பது மிகவும் அரிது. இந்த அசாதாரண நிகழ்வில் மட்டுமே சாத்தியம் என்கிறார்கள். ஒரு பாம்பு ஒரு மனிதனை கடிக்க அதன் விஷத்தின் கணிசமான அளவை பயன்படுத்தினால் அது விஷக்குறைவால் பாதிக்கப்படும் என்றும் இது பாம்பை பலவீனப்படுத்தக்கூடும், குறிப்பாக உணவுக்காக வேட்டையாட வேண்டியிருந்தால் பாதிக்கப்படும் என்கிறார்கள். அப்போது பலவீனமாகி இறக்க வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். ஆனால் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட போது உயிர் பிழைத்த சச்சின் தன்னை கடித்த விஷப்பாம்பு இறந்து போனதற்கு வேறு காரணங்களை கூறுகிறார். கடந்த 7-8 வருடங்களாக வேம்பு, மா, நாவல் மரம் உள்ளிட்ட மூலிகை குச்சிகளால் பல் விளக்குவதால் பாம்புக்கு தன் உடல் விஷமாகியிருக்கலாம் என்கிறார். ஆனால் சச்சின் சொல்லும் காரணம் கட்டுக்கதையாகவே இருக்க வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். வனத்துறை அதிகாரி தர்மேந்திர பிசின் இதை அரிதிலும் அரிதான நிகழ்வு என்று கூறினார். ஒரு பாம்பு ஒரு நபரை கடித்த உடனேயே இறக்கும் நிகழ்வு நடக்கலாம் என்றும் விளக்கினார். எந்த சந்தர்ப்பத்தில் பாம்பு ஒரு மனிதை கடித்தவுடன் இறக்கும் என்றால், கடித்த பிறகு சில சமயம் கூர்மையான பற்கள் உடையும், பாம்பின் விஷப்பை உடைந்து அதன் திடீர் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று வனத்துறை அதிகாரி கூறினார். அதேநேரம் பாம்பு கடித்த உடனேயே சச்சினை குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட்டனர். ஆபத்து கட்டத்தை கடந்த அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கடித்த பாம்பு சாதாரண பாம்பு அல்ல, டோங்கர்பெலியா பாம்பு என்றும் இது மிகவும் விஷம் நிறைந்த பாம்பு என்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர்.